அதிமுக சார்பில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்த 4 பேரின் முடிவு குறித்து அவர்கள் சார்ந்த தொகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எதிர்வரும் இடைத்தேர்தலில் தாராபுரம் தொகுதியில யாருக்கு வாக்களிக்க போறோங்கிறது ஒரு மன குழப்பத்துல தாராபுரம் தொகுதி மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பெரும்பான்மையாக வாக்களிச்சு சத்யபாமா அதிமுக எம்எல்ஏ வாக்கி கொடுத்தாங்க தாராபுரம் மக்கள். அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா பதவி வேணான்னு ஓட்டு தன்னோட பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேக கட்சியில போய் இணைஞ்சிட்டாங்க. இப்போ அதனால மிகவும் குழப்பமான சூழல்ல தாராபுரத்துல இருக்குது. சத்யபாமா வேணும்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கு மக்களுக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டு அடுத்த வருஷம் கட்சிக்கு மாறிட்டாங்க. அதனால மக்கள் ரொம்ப ஒரு இதாக இருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறது இனி நமக்கு சட்டம் வர்ற கவுன்சிலர் எலெக்ஷன்ல தான் தெரியும். மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து எம்எல்ஏ ஆகிட்ட பிறகு மக்கள்கிட்ட கேட்காமலே உங்கள் இஷ்டத்துக்கு ராஜினாமா பண்ணுறாங்க. இந்த மரகதம் குமரவேல் இது மாதிரி இன்னும் ஒரு மூணு எம்எல்ஏ அந்தந்த தொகுதி மக்களோட ஒப்பீனியன் கேட்காமலே ராஜினாமா பண்ணுறது அவ்வளோ சாதாரணமாக போச்சு. ஒரே ஒரு லெட்டர் கொடுத்துட்டா போதுமா? அதுக்காக ஜனங்க எவ்வளோ ஓட்டு போட்டு எங்கெங்கே வேலை செய்கிற இடத்துலலாம் ஓட்டு போட்டாங்க. ஆனால் ராஜினாமா சிம்பிளாக ராஜினாமா பண்ணுறாங்க. இது முற்றிலும் தவறுங்க. கூட தேர்தல் முடிஞ்சு ஒரு மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே ராஜினாமா செஞ்சு டிவிகே கவர்மெண்ட்டில் போயிட்டு இவங்க ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏற்றாறு போல் அமைச்சர் பதவி கிடைக்குதுன்னா இவங்க தாவி போயிடுவாங்களே, கட்சி தாவி போயிடுறாங்க. அப்போ இதனால் யாருக்கு பாதிப்பு? அந்த தொகுதியோட மக்களுக்கு தானே பாதிப்பு. அவங்க மேலே மக்கள் வச்ச நம்பிக்கை வீணடிச்சிட்டாங்க. மக்களை கோமாளி ஆக்கிட்டாங்க. அவங்க போனது இல்லாமல் மக்களை கோமாளி ஆக்கிட்டாங்க. மக்கள் எப்போயா இருந்தாலும் ஓட்டு போட்டுருவாங்கன்ற நம்பிக்கையில் போயிட்டாங்க. அவங்க இதே தொகுதியில் மறுபடியும் நிற்கும் பட்சத்தில் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த இடப்பட்ட காலத்தில் உடனடியாக இது டிவிகேயில் சேர்ந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ணாச்சிக்காண்டி நாங்கள்லாம் கட்சியும் மீறி திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா கட்சியில் இருக்க உறுப்பினர்களும் ஆட்டோ ஸ்டாண்ட் உறுப்பினர்கள் அனைவரும் அவருக்காக ரெட்டலையில் ஓட்டு போட்டோம். ஆனால் அதை அவர் மறந்துட்டு விஜய கட்சியில் சேர்ந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போதைய பார்த்தா இந்த 21 நாளில் ராஜினாமா பண்ணுறது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாமல் தான் இருக்குது. அவர் பண்ணியிருக்கக்கூடாது, இல்லைன்னா முன்னாடியே கூட போயிருக்கலாம். இப்போ போகிறது ஏதோ அவருக்கு அந்த தேவைகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பண தேவைகள். அவர் ஒரு பெரிய மனிதர் தான். சொத்து பத்துலேருந்து ஒரு பெரிய ஆளாக தான் இருப்பார். அவருக்கு இந்த பணங்கள் தேவைப்படாது. குதிரை பேரத்தில் அவர் வர்றதுக்கு அவசியம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக போகிறது பொதுமக்களாக ஒரு சாதாரண சாமானியாக தொகுதி மனிதனாக நம்மளால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. இது என்னுடைய கருத்துப்படி தவறுன்னு சொல்கிறேன் நான். அரசியலில் ஒரு கட்சி சார்பாக ஜெயித்தாங்க அப்படின்னா இந்த 65,000 மக்கள் நம்பி தான் ஓட்டு போட்டுருக்காங்க. இவங்களை நம்பி இவங்க போன 5 வருஷம் இவர் எதுவுமே செய்யலைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்பி ஏன் போட்டாங்க? அடுத்து செய்வாங்க அப்படிங்கிறது. இவங்க சுயநலத்துக்காக இவங்க கட்சி மாறிட்டாங்கிறது எங்களுடைய கருத்துங்க. பெரும்பான்மையான மக்களுடைய கருத்து அதுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க எல்லாம் டிவிகேக்கு போயிருக்காங்க. அவங்க ஏதாவது எம்பி சீட்டு கிடைக்கும் அந்த மாதிரி எதாவது நினச்சி போயிருக்கிறாங்க. இத்தனை நாளாக இவங்க ஜெயக்குமார் அவர் ஏடிஎம்கேல இருந்திருக்காரு. திடீர்னு நாங்கள் போயிருக்கக்கூடாதா? தப்பு தான். இப்போது மறுபடியும் ரீஎலெக்ஷன் நடக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப தப்பு தாங்கன்னா. மறுபடியும் இப்போ மக்கள்லாம் அவங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போது மறுபடியும் ரீஎலெக்ஷன் நடக்கிறதுனால மறுபடியும் மக்களுக்கு தான் இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. மறுபடியும் ஒரு ரீஎலெக்ஷன் நடத்தி அவங்க எல்லாம் போய் ஓட்டு போட்டு கொஞ்சம் மறுபடியும் இது பிரச்சனை தான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.